அன்பான நேயர்களே, இன்று நாம் சுத்த சாதகத்தின் 78வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். மண்ணினிர் அடுக்க சலத்தினின் அடைக்க வரும் கனலினிர் சுட வலியால் நன்னினின்றசைக்க வெளியிடம் விடவே நணுகிடாது என்று நின்றிலங்கும் புண்ணிய ஜீவன் முக்தர்தம் வடிவம் பொற்புற வடிவம் கண்டனவே விண்ணினில் மண்ணினில் பாதாளத்திலுள்ளோர் வியப்போடு எழுந்து இறைஞ்சிடுவோர். ஆக இந்த பாடல் ஏற்கனவே வருகின்ற ஜீவன் முக்தர்களுடைய தேகத்தையும் அவருடைய இயல்பையும் விலக்கி கொண்டு வருகின்ற அந்த வரிசையிலே வருகிறது. இவருடைய உடல் இந்த பஞ்சபூதங்களினாலே கெடாது அல்லது அழிவுடாது என்கின்ற அந்த விஷயத்தையும், இவ்வாறானவர்களை மூன்று உலகத்தில் இருக்கிறவர்களும் அவர்களுக்கே தெரியாமல் எழுந்து வணங்குவார்கள் என்கின்ற அந்த ஜீவன் முக்தர்களுடைய தேகத்தினுடைய சிறப்பினை விளக்கி கூறும் வகையிலே அமைந்துள்ளது. சரி, பாடலுக்குள் செல்வோம். மண்ணினின் அடுக்க சலத்தினின் அணைக்க வரும் கனலிற் சுட வலியால். ஆக முதலே மண்ணினில் அடுக்க என்பது மண்ணிலே புதைக்க, அதாவது மண்ணிலே அவர்கள் உடல் புதைவுபடாது என்றும், சலத்தினில் நனைக்க என்றால் ஜலத்திலே அவர்களை மூழ்காது, ஜலம் அவர்களை மூழ்காது என்றும், வருங்கனலிற் சுட, ஆக நெருப்பு அவர்களை நம்மை சுடுவது போல சுடாது என்றும், வலியால் என்று காற்று. அடுத்த வரி நன்னினின்றசைக்க வெளியிடம் விடவே நணுகிடாது என்று இலங்கிடும். இங்கே இரண்டாவது வரி நன்னினின்றசைக்க என்பது முன்னாடி வலியால் என்றால் காற்றினாலே நன்று என்றால் நெருங்கி அசைக்க. ஆக காற்றானது இவர்களை நெருங்கி அசைக்க முடியாது. வலியிடம் விடவே நணுகிடாது, அதாவது வெளியிடம் விடவே வெளி என்றால் இங்கே ஆகாயமானது ஆகாயத்துக்கு இவர்கள் தேகம் அகப்படாது என்று நின்று இலங்கும். ஆக மேற்குறித்த இந்த தன்மையெல்லாம் அந்த நின்று இலங்கக்கூடியதாக அல்லது விளங்கக்கூடியதாக யார் இருக்கிறார்கள் அல்லது எது இருக்கிறது என்று கேட்டால், மூன்றாவது வரி புண்ணிய ஜீவன் முக்தர்தம் வடிவம் என்று கூறுகிறார். ஆகிய ஜீவன் முக்தர்களுடைய வடிவமானது மேற்குறித்த இந்த பஞ்சபூதங்களாலே எதுவும் செய்ய முடியாத ஒரு தன்மையிலேயே இருக்கின்றது என்று அந்த மூணாவது வரியினுடைய பிற்பாதி பொற்புறம் வடிவு கண்டனவே. ஆக இந்த வடிவத்தை, அதாவது அந்த பிரணவ தேகத்தை கண்டன என்ன நடக்கும் என்று நாலாவது வரியிலே கூறுகின்றால், விண்ணினில் மண்ணினில் பாதாளத்தினுள்ளோர் வியப்போடு எழுந்து இறைஞ்சிடுவோர். ஆக விண்ணினில் மண்ணினில் பாதாளம் என்றது 3 உலகம் என்று சொல்லுவார்கள். ஆக அந்த 3 உலகத்தில் இருப்பவர்களும் இந்த பிரணவ வடிவத்தை கண்டவுடனே வியப்போடு எழுந்து இறைஞ்சிடுவோர், வியப்போடு ஆச்சரியப்பட்டு எழுந்து வணங்கி நிற்பார்கள் என்கின்ற இந்த கருத்து கூற வருகின்றார். ஆக இந்த பாடலினுடைய ஒட்டுமொத்தமான விளக்கம், பஞ்சபூதங்களினாலே இவர்களுடைய தேகம் எதுவும் பாதிப்புக்கும் உள்ளாகாது. அதே போல இந்த பிரணவ தேகத்தை கண்டவர்கள் 3 உலகத்தில் இருந்தாலும் சரி அவர்கள் எழுந்து நின்று வணங்குவார்கள் என்கின்ற இந்த 2 கருத்தையும் சொல்ல வருகிறது. இந்த இடத்திலே வேறொரு விஷயம் ஞாபகத்துக்கு அதாவது வள்ளல் பெருமான் தன்னுடைய தேகம் எப்படிப்பட்டது அதாவது இறைவன் எப்படி தனக்கு அந்த தேகத்தை கொடுத்தான் என்று விளக்கும்போது, காற்றாலே புனலாலே கடும்
என்று தொடங்கக்கூடிய பாடலில் இந்த பஞ்சபூதங்களால் பாதிக்கப்படாத தேகத்தை இறைவன் வழங்கினான் என்று கூறுகின்ற அந்த பாடலும், அதே போன்று வள்ளல் பெருமான் தன்னுடைய வாழ்க்கையில் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருந்த நிலையில் நீதிமன்றத்துக்கு சென்றபொழுது வழக்கு தொடுத்தவரும் வழக்காடு மன்றத்தில் இருந்தவரும் எழுந்து நின்று வணங்கி நின்றார்கள். அதனால் அந்த வழக்கு தள்ளுபடியானது என்ற நிகழ்வும் ஆகிய 2 தன்மைகளும் உள்ளதை உற்று கவனிக்க. மீண்டும் அடுத்து ஒரு பாடலில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.